நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்கான ஒரு வார்த்தை. நீ ஒரு பெரிய போர் வீரன், வல்லமை மிக்கவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஏன்னா மீதியானியரின் கை இஸ்ரவேல் மேல் பலத்தது. விளைச்சலையும் ஆகாரத்தையும் மிருக ஜீவங்களையும் கெடுத்தார்கள். ஒன்று கூட மீதியாக வைக்காதே போனார்கள். கிதியோன் மீதியானியருக்கு பயந்து கோதுமையை பாதுகாக்க ஆலயம் பக்கத்திலே போரடித்தான். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ பயப்படக்கூடியவன் அல்ல, தைரியமற்றவனாய் இராதே, நம்பிக்கையை இழக்காதே, நீ உன்னை மறைத்து ஒளித்து கொள்ளாதே, நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, ஒரு மனிதனை முறியடிப்பது போல் மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். கிதியோனுக்குள் தேவ வல்லமையும் பலனும் இருந்தது. தேவனைப் போல தேவ சாயலாய் படைக்கப்பட்டவன். அவருக்குள் இருக்கிற அனைத்தும் கிதியோனுக்குள் இருந்தது. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற விதமாக தேவன் உங்களை பார்ப்பதே இல்லை. நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் தேவன் உங்களை பார்க்க விரும்புகிறார். கொஞ்ச பலம் போதும். கிதியோனைப் போல நீங்களும் உங்களுக்கு எதிரிட்டு வருகிற அனைத்தையும் முறியடிப்பீர்கள். தேவ பலனும் வல்லமையும் உங்களுக்குள்ளே. நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. ஆமென்.